ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இந்த இயர்னுடைய எண்டுக்கு வந்துட்டோம். 25 இயர் எண்டுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட மாடி தோட்டம் வச்சு 3 ஆண்டு காலங்கள் எனக்கு நிறைவு பெறுது. அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த 3 ஆண்டு காலம் எனக்கு வாழ்க்கையில் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேங்க. நான் பழைய ஜெயாவாக இல்லை இந்த 3 ஆண்டு காலங்கள். ஏன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா கூட உடஞ்சி போயிடுவேன். அதை நினச்சி கவலைப்படுவேன். பட் அதெல்லாம் எனக்கு மறைந்து போன சந்தோஷங்களை அதிகப்படுத்தி தினம் எனக்கு அதிகப்படுத்தி கொடுத்த ஆண்டுகள் இந்த 3 ஆண்டு காலங்கள், 23, 24, 25. ஸோ இனி வரும் காலங்களும் இதை விட ஒரு அனுபவம் மிகுந்த ஒரு வாழ்க்கையாக தான் எனக்கு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும். நேற்று நமக்கு நியூஸ் 18 வெப்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வரேன்னு சொன்னது 3 o'clock. பட் அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ஆனதுனால லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு 5 ஆகிடுச்சு. ஸோ அவசரமாக டென்ஷனாக அந்த இருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்து முடிக்கணும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க. பட் மாடி தோட்டம்ங்கிறதுனால ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கும் கார்டனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால குழந்தை, ஒய்ஃப் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எடுத்து முடிக்கிறப்ப இருட்டிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப அதை பற்றி நிறைய பேச முடியல. பட் வீடியோ எடுத்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தம். மார்னிங் டைமில் வந்திருக்கலாம், இல்லை மத்தியானமே வந்திருக்கலாம், நிறைய கேட்டு தெரிஞ்சிருந்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் இதை போட்டிருந்துருக்கலாமேன்னு வருத்தப்பட்டுட்டு அவங்க கடைசி என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னாக்க, அடுத்த மாதம் ஒரு நிறைய டாபிக் பற்றி பேசியிருக்கேன். ஸோ அந்த டாப்பிக்கில் ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசுகிற மாதிரி கூட உங்களுக்கு ரெகுலராக நாங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இவ்வளோ நல்லா பண்ணுறீங்க, நான் நிறைய சேனலுக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வீட்டு காய்கறிகள், கீரை வகைகள், மூலிகைகள், கத்திரிக்காய், எல்லா வெரைட்டி கத்திரிக்காயிலையும் கொஞ்சம், அதுக்கப்புறம் பொடுதலை, அதுக்கப்புறம் கல்யாண முருங்கை, அதுக்கு ரெசிபி கூட எப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்து, பீக்கங்காய், இப்போ என்ன சொல்கிறது, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இந்த வயலட் மிளகாய் அப்படின்னு சொல்லி அவங்கள திக்கு முக்காட வச்சு அப்படி போகும்போது அவங்க அப்படி பை நிறைய கொண்டு, அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டி கேரி பேக்கில் எல்லாத்தையும் தனித்தனியாக பேக் பண்ணி கடைசியாக ஒரு பெரிய பேக்கில் வச்சு கொடுப்பேங்க. அது நம்மளோட வழக்கம். அதை மாதிரி தான் கொடுத்து அனுப்பியிருக்கோம். அப்படியே ரொம்ப நெருங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இந்த மாடி தோட்டம் மூலமாக அக்கான்னு அவங்க ஒய்ஃப் ரொம்பவே நெருங்கிட்டாங்க. அந்த ஒரு குட்டி குழந்தையோட கூட வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஓகே, பாய்.